ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் முடியரசன் அவர்களை பற்றின குறிப்புகளை பார்க்கலாம். இவருடைய குறிப்புகள், இவர் எப்போ பிறந்தார், வளர்ந்தது, இவருடைய நூல்கள், அதை பற்றின குறிப்புகளெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது அவருடைய பாடல்கள் எப்போ 7th 8th எங்கெங்கே வந்திருக்கோ அந்த பாடல்கள், அந்த பாடலுடைய பொருள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, இதை பார்க்கலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். அதாவது இவர் என்ன சொல்லியிருப்பார்னா, குறிஞ்சி முல்லம் மருதம் நெய்தல் பாலை பற்றி மட்டும் சொல்லியிருக்க மாட்டார். இந்த 4 இதை பற்றி சொல்லியிருப்பார். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தனவன் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையைச் சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். முடியரசன். இந்த பாடலுடைய வரிகள் கொடுக்கலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை, இந்த பாடல் வரியை இயற்றியவர் அப்படின்னா முடியரசன். மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் அப்படின்னா போர், நல்கும் தரும், களனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல், இது எல்லாமே நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் பார்த்தாலே போதும். முடியரசன் அவருடைய இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். இந்த பாடல் கேட்கலாம். பாடல் வரி கல்லெடுத்து மல்லெடுத்து, அந்த பாடல் முடியரசன் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, புதியதொரு விதி செய்வோம். கல்லெடுத்து மல்லெடுத்து காட்டு பெருவழியை அப்படிங்கிற அந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? முடியரசன் அவர்களுடைய புதியதொரு விதி செய்வோம். திராவிட நாட்டின் வானம்பாடி. வானம்பாடி யார்? நம்மளுடைய முடியரசன் அவர்கள். அடுத்து பழைய புக்கில் ஒரு பாட்டு இருக்கு, யார் கவிஞன் அப்படின்னு. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன், தேசத்தை தன்னினத்தை தாழ்த்திவிட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன், மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன், ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவனே கவிஞனாவான். மேலோங்கு கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாளா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான். தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கள் எல்லாம் தலைவனென பாடுபவன் கவிஞன் வீரன். முடியரசன். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செல்வத்திற்காகவும் பயனும் புகழும் கருதியும் குற்றமில்லாத கொள்கைக்கு மாறாக மனச்சான்றை மறைத்தும் தன்னலத்திற்காக நாடு இனத்தை இழிவுபடுத்தியும் கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்படுபவராய் தகுதியற்றவராய் வழிந்து போற்றிச் செல்வம் திரட்ட பாடுபவன் கவிஞன் அல்லன். ஆட்சியாளரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் எவர் ஆண்டாள் என்ன என இருந்து விடாமல் தன் நாட்டின் மேன்மைக்கு குரல் கொடுப்பவனே கவிஞனாவான். கொடுமைகளை கொண்டு மனம் கொதித்து புலியாகி அக்கொடுமைகள் நீங்குமாறு பாடல்கள் தீட்டுபவனே கவிஞனாவான். எதற்கும் தலைவணங்கும் அடிமையாகாமல் மக்களின் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபவனே உண்மையான மறவன், அவனே கவிஞன். இதில் கைமாறு அப்படின்னா பயன், மாசற்ற குற்றமற்ற, தேட்டையிட செல்வம் திரட்ட, மீட்சி மேன்மை, மாளா நீங்கா. இதில் தேட்டையிட அப்படின்னா செல்வம் திரட்ட, அதுதான் நமக்கு வித்தியாசமாக இருக்குது. கைமாறுனா பலன், மாசற்ற குற்றமற்ற, மீட்சி மேன்மை, மாள நீங்க. ஆசிரியர் முடியரசன். இயற்பெயர் துரைராசு. பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி.
தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம். இவருடைய ஊர் வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம். இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள். பணி தமிழாசிரியர் மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப்பள்ளி காரைக்குடி. காரைக்குடியில் மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது. குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இருக்காங்களே, அவர் வந்து கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை பரம்புமலையில் நடந்த விழாவில் இவருக்கு வழங்கியிருக்கிறார். பூங்கொடி என்னும் காவியத்திற்காக 1966 தமிழக அரசு பரிசு வழங்கியது. 66 வயசானாலும் இந்த பெண்களுக்கு வந்து பூ வைக்கிற பழக்கம் போகாது. 66 வயசானாலும் பெண்களுக்கு பூ வைக்கிற பழக்கம் போகாது. அப்போ பூங்கொடி அப்படிங்கிறது எப்போ? 1966. முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர். முடியரசன் யாரு? பாரதிதாசன் பரம்பரை இருக்கு இல்லையா, அந்த தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர் முடியரசன். முடி நிறைய இருக்கவர் தான் மூத்தவராக இருக்கார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 7-10-1920 முதல் 3-12-1998 வரை. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. ஏன்னா 66 வயசானாலும் பெண்களுக்கு முடி வைக்கிறது, பூ வைக்கிற பழக்கம் போகாது. கவியரசன் முடியரசனின் இயற்பெயர் இங்கே இருக்கு பாருங்க. இயற்பெயர் என்னது? துரைராசு. அவருடைய ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம். அடுத்தது நிலமகளே வெல்வாள். நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாளெல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம். தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தோம், மனைகள் கட்ட தூண் வைத்தோம், கல் வைத்தோம், காலும் வைத்தோம், எமக்கென்ன என்றவள் மேல் உமிழ்கின்றோம். இரும்பெடுத்தே அவளுடலை அகழுகின்றோம். சுமக்கின்றாள், பொறுக்கின்றாள், பொறுமைசாலி, தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி. அதாவது நிலத்தை பற்றி சொல்லியிருக்காரு. கடல் சுமந்தாள், மலை சுமந்தாள், காஞ்சு சுமந்தாள், கால்நடைகள் பல சுமந்தாள், மாந்தர் என்ற உடல் சுமந்தாள், வயல் சுமந்தாள், நதி சுமந்தாள், ஊர் சுமந்தாள், நகர் சுமந்தாள், செடி சுமந்தாள், குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை இல்லா குலப்பிள்ளை போலாகி நின்றாள். அந்தோ மிடல் சுமந்த அவள் உறுத்து சினந்து நின்றாள். மேலாவார் வாழ்வெங்கே அவளே வெல்வார். அதாவது பூமித்தாயை வந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணுறோம், மரம் வைக்கிறோம், செடி வைக்கிறோம், வீடு கட்டுறோம், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் அவள் வந்து கோபப்பட்டான்னா வேறு யார் மேலே எழ முடியும் அப்படின்னு பற்றி, நிலத்தை பற்றி முடியரசன் அவர்கள் பாடியிருக்கார். என்னென்னா மனிதனை தேடுகின்றேன் அப்படிங்கிற நூலில். வாழ்க்கை சிறக்க ஒவ்வொரு தொழிலையாவது கற்றுக்கொள்வது நல்லது என வலியுறுத்துவது நாமக்கல் கவிஞர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிளை ஒற்றுக்கொள். புலவர் குழந்தை, முடியரசன் ஆகியோர் கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும், முற்போக்கு சிந்தனையும் தமிழுணர்வும் காணலாம். இது வந்து முடியரசன் அவருடைய பாடல். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. அதாவது நம்ம மற்ற மொழியில் நம்ம கற்றுட்டோம்னா நம்ம தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறோம். அப்படி இருக்கிற மனப்போக்கர் வாழ்கிற நாட்டில் எங்கே போய் நமக்கு மொழி உணர்ச்சி வெளிப்படும் அப்படின்னு சொல்லி முடியரசன் அவர்கள் தமிழின் மீது தனியாத தண்டமிழ் காதலை வலியுறுத்துகின்றார். திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தன இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சிக்கு பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நாள் நன்னாள் அப்படின்னு யார் பாடுறாங்க? முடியரசன் அவர்கள். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தன இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரும் பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நாள். அடுத்து இன்னொரு பாடல். இது வந்து 11th புக்கில் இருக்குது. பூக்கட்டும் புதுமை, பூக்கின்ற மலர்களெல்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய்
வருவதெல்லாம் புதுமையல்ல. ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தாம் எல்லோரும் போற்றிடுவோர், நலம் பரப்பிக் காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பர் சான்றோர். காகிதப்பூ போல் விரியும் புதுமையெல்லாம் போக்குதலே அறிவுடைமை மயங்கி நின்று, புதுமை எனும் பெயராலே வீழ்தல் வேண்டா. செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும், சேர்மதியால் அல்லிமலர் வாய் சிரிக்கும், பொங்கி வரும் மழை வரவால் பயிர் சிரிக்கும், பொய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும், தூங்கமுறச் சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் பொதுமை காண, இங்கினி நாம் முயலுவோமேல் புதுமை பூக்கும், புல்லடிமை தேய்ந்து சமநிலையே வாய்க்கும். இதுவும் முடியரசனுடைய பாடல்கள் தான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாரதிதாசன் பரம்பரையில் மூத்த தலைமுறைக்கவர்களில் ஒருவர் கவியரசு முடியரசன். மதுரை மாவட்டம் பெரிய குளத்தில் உள்ள சுப்பராயலு சீதாலட்சுமி என்பாருக்கு 7/10/1920 பிறந்தார். இவருடைய இயற்பெயர் அப்படின்னா துரைராசு. பாரதிதாசனோடு நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர். தந்தை பெரியாரிடத்திலும் பேரறிஞர் அண்ணா இடத்திலும் நெருங்கி பழகியவர். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். சடங்குகளை மறுப்பவர். தமது மறைவின் பொழுதும் எச்சடங்குகளும் வேண்டா என்றே உரைத்து அவ்வாறே நிறைவேறச் செய்தவர். காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தவர். அதாவது என்னன்னா, இவர் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுருக்காரு, சடங்குகளை எல்லாம் மறுத்திருக்காரு. அவருடைய இறப்பில் கூட எந்த சடங்கும் நடக்கக்கூடாது, இறந்த பிறகு இறுதிச் சடங்குகள் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சுருக்காரு. பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் என்னும் காப்பியங்களையும் முடியரசன் கவிதைகள் என்னும் கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இவருடைய கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. பூங்கொடி என்ற காவியம் 1967 தமிழக அரசின் பரிசை பெற்றுள்ளது. இது எப்படி நம்ம ஞாபகம் வைக்கலாம்? 66 வயசானாலும் பெண்கள் முடியில பூ வைக்கிறத விடமாட்டாங்க. பூங்கொடி முடியரசன் 1966. பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. யார் வழங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா குன்றக்குடி அடிகளார். அடுத்தது இவருடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் முடியரசன். முடியரசன் இவற்றில் இயற்றாத நூல் எது? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாமே அவர் இயற்றிய நூல்கள் தான். நீலமேகம் தான் அவர் இயற்றாத நூல். காட்சிக்கு புவியாக்கி கொடுமை மாளா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான். யார் கவிஞன்? அந்த தலைப்பில் பார்த்தோம்லையா, அதுலேருந்து இந்த லைன் எடுத்திருக்காங்க. இது முடியரசன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. என்ன வருடம்? 1966. இது மறக்கவே மறக்காது. ஏன்னா 66 வயசில் கூட பெண்கள் முடியில பூ வைக்கிறத விரும்புவாங்க. குன்றக்குடி அடிகளார் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர் முடியரசன். எங்கே அப்படின்னா நம்முடைய பரம்புமலையில். காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தமது நீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான். யார் கவிஞன்? அந்த வரியில் அந்த தலைப்பில் இந்த வரி வரும். முடியரசன். காவியப்பாவை முடியரசன். முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.